நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று 1 கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கியது எல்லாம் காற்றில் பறந்து சென்றது போல் உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் தண்ணீரில் மிதப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தெரிவித்தார். நீட் தேர்வுகளாம் 1 கோடி பேருக்கு கையெழுத்து வாங்க சொல்லி நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு 1 கோடி பேருக்கு தமிழ்நாட்டில் கையெழுத்து வாங்க சொல்லி அந்த மாநாட்டில் கொண்டாந்து வச்சிருந்தாங்க. அந்த மாநாட்டில் கொண்டாந்து வைக்கும்போது காத்தடிச்சு அதெல்லாம் பறந்து போய் மிதிப்பட்டது. அப்போ அது மாதிரி தான் இதுவும், சிந்திச்சு பாருங்க. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பயணத்தின் போது பேசிய அவர், திமுகவில் கருணாநிதி குடும்பம் மாதிரியே திமுக அமைச்சர்களுடைய பிள்ளைகள்தான் எம்எல்ஏவாக அமைச்சராக ஆக முடியும் என்றும், அப்படிப்பட்ட வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுடன் குடும்ப ஆட்சிக்கும் முடிவு கட்ட வேண்டும் என்றும் தெரிவித்தார். திமுகவில் திரு கருணாநிதி குடும்பம் மாதிரி அந்த திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள், அந்த அமைச்சருடைய பையன் தான் எம்எல்ஏ ஆக முடியும், அந்த அமைச்சருடைய பையங்க தான் அமைச்சராக முடியும். இப்படிப்பட்ட வாரிசு அரசியல் தேவையா? சொல்லுங்க, வாரிசு தேவையா? 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இருக்க வேண்டும், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.